Honorable Minister's permission, I deliver a speech in Tamil. தமிழ் மொழியில் சில வசனங்களை பேசலாம் என நினைக்கின்றேன். இந்த யாழ் மண் புதிய ஒரு மறியல் சாலையை இன்று பெற்றுள்ளது. சிறை கைதிகள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் குற்றங்கள் செய்தாலும் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தீர்ப்பளிக்கப்படும் வரையும் அவர்கள் நிரபராதிகள். நிரபராதிகளை நாங்கள் தண்டிக்கப்பட்ட கைதிகள் போல் பேணக்கூடாது என்பதற்காக சிறைச்சாலைகள் சீர்திருத்த கல்லூரிகளாக மாற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இன்று யாழ்ப்பாண சிறைச்சாலை மிகவும் வசதியான முறையில் இந்த சிறைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளதற்கு எங்களுடைய ஆனரபிள் மினிஸ்டர் திலக் மாரப்பன் அவர்களுக்கும் ஆனரபிள் செக்ரட்டரி லா அண்ட் ஆர்டர் அவர்களுக்கும் கமிஷனர் ஜெனரல் ஆஃப் பிரிசன்ஸ் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் உரிய சந்தேக நபர்கள், எதிரிகள், குற்றம் செய்ய கருதப்படுகின்ற நபர்கள் இந்த சிறைச்சாலையில் தடுத்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சிறைச்சாலையில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் நீதிமன்ற உத்தரவிலேயே இருக்கின்றார்கள். நீதிமன்றம் அவர்களை தடுத்து வைக்கும்படி உத்தரவு பிறப்பித்தால் மட்டுமே அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்ல முடியும். அந்த வகையில் அவர்கள் நீதிமன்ற தடுப்பு காவல் கைதிகளாகத்தான் அவர்களை பேண வேண்டும். அந்த வகையில் சிறை கூடங்கள் எப்பொழுதுமே நீதிமன்ற உத்தரவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் ஒவ்வொரு மறியல் உத்தியோகத்தர்களுக்கும் தெரிய வேண்டும். அவர்கள் மறியல் சாலையில் தவறு செய்தால் கூட அவர்களை மிகவும் அன்புடனும் அரவணைப்புடனும் அவர்களுடன் நடக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் நீதிமன்றினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட கைதிகள். 24 மணி நேரத்தில் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்க முடியாது என்பதற்காக நீதிபதியிடம் கொண்டு வந்து மேலதிகமாக 14 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதிக்குமாறு போலீசார் கோரியதை அடுத்து நீதிபதிகள் குறிக்கப்பட்ட கைதிகளை தடுப்பு காவலில் அனுப்புகிறார்கள். ஆகவே அவர்கள் நீதிமன்ற பாதுகாவலில் உள்ள கைதிகள். அதனால்தான் அவர்களை கோர்ட்ஸ் கஸ்டடி அல்லது பிஸ்கல் கஸ்டடி என நாங்கள் அழைக்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு கைதியும் மிகவும் அன்புடனும் அரவணைப்புடனும் அங்கே பேணப்பட வேண்டும். 3 வகையான கைதிகள் தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். 1 குற்றம் சாட்டப்பட்ட கைதிகள், 2 குற்ற விசாரணை நடத்தப்படுகின்ற கைதிகள், 3 தண்டிக்கப்பட்ட கைதிகள். ஆகவே இவர்கள் 3 வகையாக வகைப்படுத்தி மறியற்சாலை அங்கே அவர்களை நடாத்துகின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு கைதிக்கும் உரிய மனித உரிமைகள் அங்கே பேணப்பட வேண்டும். மனித நேயம் இருக்க வேண்டும். அதனால்தான் வெலிக்கடை சிறைச்சாலை சுவரிலே எழுதப்பட்டுள்ளது, சிறை கைதிகளும் மனிதர்கள் என அங்கே ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே எங்களுடைய அமைச்சர் அவர்கள், ராஜாங்க அமைச்சர் அவர்கள், செயலாளர் சட்டம் ஒழுங்கு மற்றும் ஆணையாளர் நாயகம் மறியற்சாலை இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் முன்னிலையில் நான் குறிக்கப்பட்ட எங்களுடைய மறியற்சாலை உத்தியோகத்தரிடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எங்களுடைய நீதிபதிகளால் தடுத்து வைக்கும் உத்தரவில் உங்களுக்கு அனுப்பப்படும் கைதிகள் மிகவும் பண்புடனும் பரிவுடனும் நடத்தப்பட வேண்டும். ஏனெனில் எங்களுடைய பல வரலாறுகள், சோகமான வரலாறுகள், சிறைக்கூடங்களில் நடந்த சில வரலாறுகள் இருக்கின்றன. அந்த வரலாறுகள் மீண்டும் எழுதப்படக்கூடாது. அது எவராக இருந்தாலும், தமிழ், சிங்களம், முஸ்லிம், கிறிஸ்டியன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாது சிறை கைதிகளுக்கு சிறை கைதிகள் என்று மட்டுமே நாங்கள் கூறுகின்றமே ஒழிய நாங்கள் அவர்களை எந்த இனத்தவர் என நாங்கள் பார்ப்பதில்லை. அந்த வகையில் நீங்களும் அந்த உறவை அவர்களுடன் பேணி குறிக்கப்பட்ட சிறை கைதிகளுக்குரிய உரிமைகளை மதித்து நடக்க வேண்டும். 83இல் 53 தமிழ் சிறை கைதிகள் கொல்லப்பட்டார்கள். 2013இல் 25 சிங்கள கைதிகள் கொல்லப்பட்டார்கள். 2013இல் 3 சிறை கைதிகள் வவுனியாவில் கொல்லப்பட்டார்கள். இத்தகைய வரலாறுகள் இனிமேல் எழுதப்படக்கூடாது. ஏனெனில் ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நீதிபதியின் உத்தரவில், ஒரு நீதவானின் உத்தரவில் இந்த கைதிகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள்.
அவர்களை பக்குவமாக அதே நீதிபதியிடம் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு சிறைச்சாலை உத்தியோகத்திற்கும் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் கவனமாக எடுக்க வேண்டும். நீதிபதி 14 நாள் வைத்து அவரை தடுப்பு காவலில் வைக்கும் போது அவர் அங்கே இறந்து விட்டார், இங்கே இறந்து விட்டார் என்று கூறுவது நியாயமல்ல. அது நியாயபூர்வமான காரணமாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யுத்தம் நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் சில விருப்பமில்லாத சம்பவங்கள் நடைபெற்றன. அவற்றை மறப்போம், மன்னிப்போம். இனிவரும் காலம் எங்களுக்கு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என கேட்டு என்னை இங்கே பேசுவதற்கு அழைத்ததற்காகவும் நான் ஒரு முதற்கண் நன்றியை தெரிவித்து, Honorable Minister,